திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்திரள் மழலை முழ அதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவாவனம் அருமை. இன்றைய தை முதல் தேதியை முன்னிட்டு சுவாமி சூரிய பகவான் சிவசூரியர் தட்சிணாயன காலத்தை அவருடைய பிரவேசத்தை முடிச்சுட்டு உத்தராயணத்தில் இன்னையிலேருந்து அவருடைய பிரவேசம் ஆரம்பிக்குது. சுவாமி தென் திசையிலேருந்து வட திசைக்கு நோக்கி போகிறார். இந்த உத்தராயண புண்ணிய காலம் என்னென்னா, இந்த காலத்தில் தான் உயிர் விட்டால் நேராக மோட்சத்துக்கு போகும், சாயுஜ்யம் கிடைக்கும்ட்டு நம்மளுடைய பீஷ்மாச்சாரியார் தனது உயிரை தக்க வைத்து கொண்டு வருகின்ற ரத சப்தமி அன்று தானே இறைவனடி சேர்த்து கொள்கிறார். அப்படி ரொம்ப புண்ணிய காலமான இந்த உத்தராயண காலம், இதைத்தான் நம்ம சூரிய பொங்கலாக தமிழர்களும் உலகமெங்கும் கொண்டாடுகிறோம். இதுக்கு பேரே சூரிய பொங்கல் வாங்க. ஏன்னா இந்த சூரியனுடைய அருள் பெரும் சக்தியால் சுவாமியை நல்லா நினச்சி பார்த்தோம்னா, யோசித்து சிந்தித்து பார்த்தோம்னா, சுவாமி தன்னைத்தானே அழித்து கொண்டு நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்குறார். சிவசூரியனாகப்பட்டவர் எப்படின்னா சிவஸ்வரூபம், அப்படியே அம்பாலும் சுவாமியை சேர்ந்த ஸ்வரூபம். எப்படின்னா ஒரு தீபத்தை ஏற்றி வச்சோம்னா அதில் எப்படி வெளிச்சமாக சுவாமியும் வெப்பமாக அம்பாலும் இருக்கிறார்களோ, அதே போல் சிவசூரியன் எப்பொழுதுமே வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் இந்த உலகத்துக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார். அதில் தான் இத்தனை உயிர்களும் ஜீவித்திருக்கு. அதனால தான் நமக்கு நல்ல உணவு கிடைக்கிது. காய்கறிகளையவே என்ன சொல்லுவாங்கன்னா வேதத்தில் சிவ சமையல், சிவ சமையல், அதாவது சூரிய சமையல்வாங்க. சூரிய சமையல்னால் என்னென்னா, சூரியன் நமக்கு கனிகளையும் காய்களையும் சமைத்து கொடுக்குறார் இந்த உலகத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி வேதமே சொல்லுது. அப்படி இந்த உலகத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற அத்தனை உணவுப் பொருள்களுக்கும் ஆதாரமாக இருப்பவரும் அவர் தான். அது மட்டுமல்ல, அகத்தியர் ராமபிரானுக்கு ராமாயணத்தில் இந்த ஆதித்ய ஹிருதயங்கிற ஒரு புண்ணிய ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுறார். வெற்றி கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா, ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜெயாவகம் ஜபே நித்யம் அச்சயம் பரமம் சிவம் சர்வமங்கள மாங்கல்யம் சர்வபாப பிரணாசனம் சிந்தாசோக பிரசமனம் ஆயுர்வர்த்தனம் உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஆயுளை வளர்க்கக்கூடியவர். வேதமே என்ன சொல்லுதுன்னா, சுவாமியை சிவபெருமானை கும்பிட்டா நமக்கு ஞானங்கள் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். நாராயணரை கொடுத்தா நம்மளுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்குங்க. சூரியனை கும்பிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம். அதுதான் முதல். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சீர்குலைந்தால் கூட இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணி சரியாக போகும் அப்படிங்குவாங்க. அதிகாலை சூரிய உதயத்து நேரத்திலேயே இந்த சூரியனுக்கான ஆசனங்களோட அந்த நமஸ்காரத்தை நம்ம பண்ணும்போது எப்பேற்பட்ட சர்வ ரோகமாக இருந்தாலும் தீர்ந்து போகும். அப்படி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சிவசூரியனுடைய அருள் கடாட்சத்தில் நீங்கள் பெறுங்கிறது வேத வாக்கியம். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைய தினம் சூரியனை வழிபடுவதற்கு மிக உகந்த நாள் இந்த உத்தராயண காலம். இப்போ அவருடைய ரதம் வடக்கு நோக்கி திரும்புகிற அந்த நேரத்தில் நாம் சுவாமியை வணங்குவதன் மூலமாக நமக்கு அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். அவருக்குன்னு ஒரு மணி இருக்குது, சியாமந்தக மணின்னு. இது மகாபாரதத்தில் சத்ராஜித்துக்கிட்ட இருந்துச்சு. இதை கிருஷ்ண பரமாத்மா தர்மருக்கு இவங்களுக்குன்னா வழங்கணும், மித்தவங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் சத்ராஜித்து தரல. அவர் தனது மகனாக இருக்கக்கூடிய பிரசேனருங்கிறவனுக்கு கொடுத்தார். இந்த பிரசேனர் வேட்டைக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் அவனை அடித்து கொன்னுது. அந்த சியாமந்த மணி அங்கே இருக்கிற ஜாம்பவான் கிட்ட போய் கேளு. அந்த ஜாம்பவான் தன் மகள் ஜாம்பவி கிட்ட கொடுத்தான். அந்த சியாமந்த மணியை கிருஷ்ணன் தான் அபகரிச்சுக்கிட்டான்னு தப்பாக நினைக்கிறப்ப இப்போ பழி தன் மேலே விழுந்ததுனால கிருஷ்ணர் அந்த பழியை துடைப்பதற்காக வனத்தில் தேடி போனால் இந்த பிரசேனருங்கிறவர் சிங்கம் அடித்து அவர் இறந்து கிடக்கிறத பார்க்குறான். அப்போ இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அந்த மணியை அபகரிச்சிருக்கணும்னு தேடி போகிறப்ப ஜாம்பவான் கிடைக்கிறான். ஜாம்பவான்கிட்ட தான் அந்த சியாமந்த மணி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 28 நாள் அவருக்கும் யுத்தம் நடந்தது. அதை தன் மகள் அதற்கப்புறமா இனிமேல் கிருஷ்ணனை ஜெயிக்க முடியாதுன்னு ஜாம்பவன் தன்னுடைய மகளாகிய ஜாம்பவியிடம் இருந்து அந்த மணியை வாங்கி கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறார். கிருஷ்ணர் திரும்பி கொண்டு போய் சத்ராஜித்துக்கிட்ட கொடுத்ததுனால தான் அவளுடைய மகளாக இருந்த சத்யபாமாவை பகவானுக்கு மனம் முடித்து கொடுக்குறார். இது ஒரு பெரிய வரலாறு. ஏன் இந்த மணி
பற்றின குறிப்பு. அது சூரியனுக்கு உகந்த மணி. அந்த சூரியனை அணிஞ்சு அந்த அணிகலனை சியாமந்த மணியை அணிஞ்சு வந்தாலே சூரியன் வர அப்படியே இருக்கும் அப்படிங்குவாங்க. அது இல்லாமல் டெய்லி நித்தமும் அந்த சியாமந்த மணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 170 டன் ஏறக்குறைய 7 எடை தங்கம் கொடுக்கும் அன்றாடம். மிதம் 7. அப்படி என்னென்னா ஐஸ்வர்யங்களையும் தரவல்லது சிவசூரியனுடைய கடாட்சம். சுவாமி அவ்வளவு அருள் கடாட்சம் அவருக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சுவாமியோட வலது கண்ணாக போற்றப்படுகிறார். சுவாமியோட இடதுகண் சிவபெருமானுடைய இடதுகண் சந்திரன்னா வலதுகண் சூரியனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அந்த சிவசூரிய வழிபாடு இன்றைக்கு மிகவும் உயர்ந்தது. அவருடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ட்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெறணும்னு எனது மானசீக மூர்த்தியாகிய அருணாச்சலேஸ்வரருடைய திருவடியை பணிந்து வெம்புந்திய கதிரோனொளி விலகும் விரிசாரல் அம்புந்திமு வெயிலைதவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாளுவ குளிர்காலியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிவேணுதல் தவமே என்று எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம்.